வணக்கம் நண்பர்களே. 3 நாள்ல 6 படை முருகனை பாக்கிறதுல பகுதி 3. நம்மள வழியெடுப்பேக்க முருகர் வந்திருந்தாரு மயில் ரூபத்துல. ஒரு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். பசிக்குதுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில கரெக்டா வண்டியை நிப்பாட்டணும். எட்டையாபுரத்துல கடை உள்ள போனோடனே 4 வகை வடை 4 வகை சட்னி வச்சிருந்தாங்க. பசங்க அதுல இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டு அங்கேயே உட்காந்துட்டானுங்க. 2 பூரி ஒரு வடை வச்சு சாப்பிட்டு காலை உணவு முடிச்சாச்சு. 14 பேர் சாப்பிட்டு 1300 ரூபா தான் வந்தது பில்லு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா நம்ம மண்ணை கொயக்கா வச்சிருந்தாரு. சொன்னாரு இப்பதான் மரத்துல இருந்து பிச்சுட்டு வந்தப்பா உங்களுக்கு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொயக்கா ஒரு பர்ச்சேஸ். இந்த கடையில கோயக்கா வாங்கினது கூட பெருசு இல்ல. இந்த ஆள் சும்மாவே ப்ரொமோஷன் பண்ணுகிறான். எனக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம். நம்ம பசங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருந்தாங்க. சூரியகாந்தி போக பார்த்தோன்னே அங்கேயே ஒரு ஷாப்பிங் போட்டாங்க. நம்ம பசங்க நிலத்தோட ஓனர் அங்க இருந்தாரு. அப்படியே அவர்கிட்ட பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு மட்டும் உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. போய் சூரியகாந்தி பூ பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா கைஸ். பக்கத்திலே ஏரி இருக்குன்னு அவனா ஒருத்தர் சொன்னாங்க கைஸ். பக்கத்துல அணை கட்டி இருக்கிறத பார்த்து அங்க போய் பார்த்தா வறண்ட நிலமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மரத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அருமையா அங்க வந்து கிளம்பிட்டோம். திரும்பி வண்டி எடுத்து அடுத்த 10 நிமிஷத்துல திரும்பி ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று போட்டானுங்க. நேரமா கிணறு ஏரி அதெல்லாம் தேடிட்டே இருந்தோம். எதுவுமே கிடைக்கல. அதனால பக்கத்துல இருக்கிற பம்பு செட்டுக்கு போயிட்டோம். பம்பு செட்லயே அருமையான ஒரு குளியல் ஒண்ணு போட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவனு என்னதான் பண்றானு ரொம்ப நேரமா போய் பார்க்கலான்னு போனேன். பம்பு செட்ல எதனா பிரச்சனை கொடுத்துருப்பானுங்கன்னு பார்த்தேன். எந்த பிரச்சனையும் கொடுக்கல. இந்த பாட்டி தான் இந்த இடத்தோட ஓனர். இந்த பாட்டிக்கு நாங்க குளிச்சதுக்கு காசு கொடுத்தோம். அவங்க வாங்கவே இல்ல. ஒரு வழியா அவங்க கிட்ட காசு கொடுத்து சின்ன வெங்காயம் வாங்கினோம். தாத்தா பாட்டிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி வண்டி எடுத்து அரை மணி நேரத்திலே பசி எடுக்குதுங்க வண்டியை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்துல வண்டி நிறுத்தணும். என் பின்னாடி மலை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதான் கொடைக்கானல் மலை. எல்லாருமே அவங்க ஆர்டர் சொன்னாங்க. நான் ஒரு மீல் சொன்னேன். பொடியில இருந்து ஆரம்பிச்சு சாம்பார், ரசம், மோர், தயிர், கடைசியா பாயசத்தோட முடிச்சேன். அருமையான மதிய உணவு சாப்பிட்டு 2 நிமிஷம் நடைபயணம் மலையை பார்த்துட்டு அங்க வந்து கிளம்பியாச்சு. வண்டி எடுத்து அரை மணி நேரத்துல திருப்பி ஒரு ஸ்டாப்பிங். ஜிகிருதண்டா குடிக்கலாம் வாங்கடான்னு. பயணத்துல இது என்னோட 3வது ஜிகிருதண்டா. அருமையா இருந்தது. ஒரு 6:30 மணி போல பழனிக்கு ரீச் ஆனோம். அங்க போன நேரம் சரியான விசேஷ நாள். மோளெல்லாம் அச்சு பறக்க விட்டுருந்தாங்க. போனதுல லேட்டா பார்த்த சாமி எதுனா பழனி மட்டும்தான். மேல போய் முருகரை பார்த்துட்டு வரதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு சின்ன சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். பழனிலேயே ஒரு சப்குரு சித்தர் ஒருத்தர் இருக்காரு சொன்னாங்க. அங்க போனோடனே நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே மன நிம்மதியா இருந்தது. நீங்க யாராச்சும் பழனி போற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நூத்துக்கணக்கான பேர் மக்கள் எல்லாருமே நைட் ஸ்டே பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு போறதுக்கே ஒரு 12 மணி பக்கம் ஆயிருக்கும். இந்த சித்தரை பக்கம் ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்துட்டு போறாங்களாம். போனதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா சரியான மன நிம்மதியா இருக்கு. 2 தம்பிங்க நம்ம கூட இல்ல. அவங்க பேர்ல டொனேஷன் போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு வீட்டுல சந்திப்போம். நன்றி கைஸ்.